Taste the Daily. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் புகுந்த நபர் உள்நோயாளியாக இருந்த பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியும் இல்லை என்ற வெட்கக்கேடான நிலையை தெளிவாக காட்டிவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். யார் அந்த சார் என்று கேட்டாலே எரிச்சலாகும் ஸ்டாலின் ஆட்சியில் இதுபோன்ற சார்கள் காப்பாற்றப்படுவதால் தான் மேலும் பல சார்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பு பற்றி சட்டமன்றத்தில் வசனம் பேசிய ஸ்டாலின் இப்போது என்ன பதில் சொல்ல போகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கேற்ப பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை கொண்டாடிய மக்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகை கொண்டாட்டம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மேளதாளங்களை அடித்து உற்சாகம். சென்னையின் புறநகர் பகுதிகளில் சூழ்ந்து காணப்படும் கடும் புகை மற்றும் பனிமூட்டம். சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னையில் போகி பண்டிகை நாளில் பழைய பொருட்கள் எரிக்கப்பட்டதால் காற்று மாசு அபாய அளவான PM2.5 மற்றும் PM10 அளவுகள் உயர்வு. திருவொற்றியூர், அண்ணாநகர், பல்லாவரம் பகுதியில் மிகவும் மோசமாக பதிவான காற்று மாசு. ஸ்டாலின் அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சென்னை காவல்துறை முறையாக நடவடிக்கை மற்றும் விழிப்புணர்வு எடுக்க தவறியதாக மக்கள் குற்றச்சாட்டு. பொங்கல் திருநாளை முன்னிட்டு உலக தமிழர்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பொங்கல் திருநாள் வாழ்த்து. அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசிலா செல்வமும் பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக வாழ்த்து. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு வரும் 17ஆம் தேதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் 3வது இடத்தை பிடித்துள்ள அஜித்குமார் ரேசிங் அணிக்கு வாழ்த்து. மேலும் பல வெற்றிகளை குவித்து நம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் மென்மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத 3.5 ஆண்டுகள் ஆட்சியில் பாலியல் வழக்குகளுக்கு மட்டும் 7 நீதிமன்றங்கள் என அறிவித்த ஸ்டாலின். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போற கதையா இருக்கே ஸ்டாலின் என மக்கள் கிண்டல். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் மது போதையில் புகுந்த பெண் நோயாளிக்கு பாலியல் தொல்லை. திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. சேலம் மண்டல பேரூராட்சிகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பணியாற்றிய 55 வயதுடைய கண்காணிப்பாளர் 25 வயதுடைய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகத்திற்கு செல்லவே அச்சப்படும் நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 14 வயதுடைய சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 16 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார்.
திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வேதனை. மதுரையில் 15 வயது சிறுமிக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் பாஜக மாநில நிர்வாகி போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் அவலம். சென்னையில் மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகளில் சுவரொட்டிகள் மற்றும் சட்டவிரோத பதாகைகளை அகற்றி விளம்பரம் தேடிக்கொள்ளும் திமுக அரசு தினம்தோறும் செய்ய வேண்டிய பணிகளை வருடத்திற்கு ஒருமுறை செய்து படப்பிடிப்பை அரங்கேற்றுவதுதான் திராவிட மாடலா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மினி பேருந்துகள் மற்றும் போதிய அளவு பேட்டரி கார்கள் இயக்கப்படாத அவலம். சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை வெகு தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் கடும் புகை மூட்டம் நிலவி வருவதால் டெல்லி, பெங்களூருவில் இருந்து சென்னை வரவேண்டிய 3 விமானங்கள் ரத்து. விமான நிலைய ஓடுபாதையில் கடும் புகை சூழ்ந்துள்ளதால் 30 விமானங்களின் வருகை புறப்பாடு நேரம் மாற்றியமைப்பு. கடலூரில் பொங்கலுக்கு பன்னீர் கரும்பு விற்பனை மும்முரம். ஒரு கட்டு கரும்பு 500 முதல் 800க்கும், மஞ்சள் கொத்து 20 முதல் 30 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை கோயம்பேடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். திமுக ஆட்சியில் போக்குவரத்து காவலர்கள் முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தன் பணியில் முகாம் அலுவலக எழுத்தர் தலையீடு இருப்பதால் தனது வேலையை ராஜினாமா செய்வதாக உள்துறை செயலாளருக்கு RS மங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் கடிதம். திராவிட மாடல் ஆட்சியில் காவலர்கள் முதல் காவல் ஆய்வாளர்கள் வரை பணி செய்ய முடியாத அவலம். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் கிலோ கணக்கில் கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வரும் அவலம். சென்னை மடிப்பாக்கத்தில் குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. மும்பையில் இருந்து சென்னை ராயப்பேட்டையில் கூரியர் அலுவலகத்திற்கு பார்சலில் வந்த 20,000 ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. இந்தியாவில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்கள் 7% வரை உயர்ந்துள்ளதால் மக்கள் கவலை. இந்தியாவை வல்லரசாக்குகிறோம் என வாய்க்கிழிய பேசி விளம்பரம் தேடி ஆட்சி செய்து வரும் மைனாரிட்டி பாஜக அரசின் சாதனை இதுதானா என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கஞ்சா விற்பனை செய்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே புதுச்சேரி சாராய பாட்டில்கள் விற்பனை அமோகம். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சட்டவிரோத சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் பரங்கிமலை அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் அடையாறு ஆற்றில் மூழ்கடித்து ஏசி மெக்கானிக் கொலை. தமிழகத்தில் மதுவால் கொலை சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே குடிபோதையில் தந்தையே மகனை இரும்பு கம்பியால் அடித்து கொன்ற கொடூரம். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் நாள்தோறும் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். மலேசியாவில் உள்ள நிறுவனத்திற்கு சர்க்கரை ஏற்றுமதி செய்வதாக கூறி 10 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சென்னையை சேர்ந்த தாய், மகள் சிக்கினர். திமுக ஆட்சியில் உளவுத்துறை உறங்கிக் கொண்டு இருப்பதாக மோசடி சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரியில் 2024இல் குழந்தை திருமணங்கள் செய்து கொண்டதாக 42 வழக்குகள் பதிவு. நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாததே காரணம் என மாவட்ட மக்கள் குற்றச்சாட்டு.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த மருத்துவமனை நிர்வாகம். விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தனியார் மருத்துவமனையை நாடிய அவலம். மாங்காடு அடுத்த கிருகம்பாக்கத்தில் சாலை விரிவாக்க பணிக்காக இரவாக கோயிலை இடித்து அகற்றிய அதிகாரிகள். மக்களுக்கு எதிரான அரசாக ஸ்டாலினின் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி, ஒட்டன்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் குருத்துப்பூச்சிகள், காட்டுப்பன்றிகளால் மக்காச்சோள பயிர்கள் பாதிப்பு. திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். 30,000 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்ட கிரையோஜெனிக் ராக்கெட் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். இஸ்ரோ தலைவர் நாராயணசாமி தகவல். கோவை பூ மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகை காரணமாக பூக்களின் விலை உயர்வு. மல்லி 1 கிலோ 2,000 ரூபாய்க்கு விற்பனை. ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி தமிழகத்தில் பல்வேறு கோயில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பொங்கல் பண்டிகையை ஒட்டி குண்டடம் வாரச்சந்தையில் மாடுகள் விற்பனை அமோகம். 2 கோடிக்கு மேல் மாடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 58,720 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 102 ரூபாய்க்கு விற்பனை. ஆயிரத்து 1983ஆம் ஆண்டு தன்னை நார்த் ஜோன் ஹரியானா அணியில் இருந்து நீக்கிய கோபத்தில் கபில் தேவை துப்பாக்கியால் சுட்டு கொல்ல சென்றதாக யுவராஜ் சிங்கின் தந்தை யோக்ராஜ் சிங் பரபரப்பு பேட்டி. கபில் தேவ் தாய் உடன் இருந்ததால் சுடவில்லை எனவும், அதன் பின் மகன் யுவராஜ் சிங்கை கிரிக்கெட்டில் சிறந்த வீரராக மாற்ற முடிவு செய்ததாகவும் பேச்சு. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரின் கும்பமேளா கொண்டாட்டம். காலை 7:30 மணி வரை சுமார் 35 லட்சம் பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல். 18வது IPL கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமனம். இந்த ஆண்டுக்கான IPL கிரிக்கெட் தொடர் வரும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி தொடங்க உள்ளது. 19வது IPL போட்டித் தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடக்கம். BCCI துணைத் தலைவர் ராஜு சுக்லா அறிவிப்பு. அயர்லாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய பெண்கள் அணி 370 ரன்கள் குவித்து அபார வெற்றி. ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்கள். நார்வே வீரர் கேஸ்பர் ரூட், பெலாரஸ் வீராங்கனை அரினா சுபலென்கா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். இலங்கையில் பள்ளி மாணவி கடத்தல். பள்ளி மாணவியை காரில் கடத்திச் செல்லும் CCTV காட்சி வெளியீடு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 27 காசுகள் சரிந்து முதல் முறையாக 86.31 ரூபாயாக வீழ்ச்சி.